என்னோட பெயர் டாக்டர் சாம், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இப்ப அடையார் டெப்டி கமிஷனரை நாங்கள் சந்திக்க வந்தோம். எதற்கென்றால் பிளேசிஸ் டெக்ஸோன்னு சொல்லி ஒரு பிளேஸ்மெண்ட் கம்பெனி, நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய இளம் பெண்களுக்கும் அவர்கள் நல்ல ஒரு கம்பெனிஸ்ல வேலை வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்துல திவ்யா அலையாஸ் பாண்டிச்செல்வி அப்படின்ற ஒரு பெண்மணி இந்த கம்பெனியில ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே இந்த கம்பெனியோடைய பேஸ்க்கு மீன்ஸ் ஓனருக்கோ இல்ல டைரக்டர்ஸ்க்கோ ஜெனரல் மேனேஜர்ஸ்க்கோ தெரியாம ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்திருக்க கேண்டிடேட்ஸை நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், பேக்டோர் செய்யறேன், அப்படி இப்படின்னு கம்பெனியோட பெயரை மிஸ்யூஸ் பண்ணி பல லட்சங்கள் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 34 நாட்களுக்கு முன்னாடி, இன்றைய சேர்த்தால் 35 நாள், இது கம்பெனிக்கு தெரிய வந்து அந்த அம்மா வேலையை விட்டு ஓடி போய் அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அந்த கம்ப்ளைண்ட்ல 34 நாளாவது அது இங்கேயும் வந்து கிண்டி கிரைமுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் போய் இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை கேட்கறதுக்காக துணை ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தோம். எங்களுக்கு டிசி சார் இம்மீடியட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம், எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த பெண்மணி கம்பெனிக்கு தெரியாம பல மாணவர்கள் கிட்ட பல லட்சங்களை புடுங்கியிருக்கிறா. மாணவர்கள் வேலை கொடுக்கலன்னு சொல்லி கேட்க போனால் அவர்களை நான் வந்து துணை முதலமைச்சருடைய சொந்தம், துணை முதலமைச்சருக்கு நான் நெருங்கிய உறவு, என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பணம் கேட்டீங்கன்னா உங்களை நான் வேற மாதிரி பண்ணிடுவேன், கொலை மிரட்டெல்லாம் விட்டு வச்சிருக்கா இந்த பெண்மணி. ஸோ மாணவர்கள் எல்லாருமே, அந்த கிளைண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கம்பெனியோட ஓனருக்கு வந்தவொடனே கம்பெனியோட லீகல் அட்வைசர்ஸ், கம்பெனியோட டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்க உடனே என்னுடைய காது கொண்டு வந்தாங்க. நாங்க உடனே கமிஷன் ஆபீஸ் போய் கொடுத்து 34 நாள் ஆகியும் இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காம உட்கார்ந்துருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். உண்மையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்றது இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஒரிஜினலாவே அந்த பொண்ணு துணை முதலமைச்சருடைய பேரை மிஸ்யூஸ் பண்றாளா இல்ல நிஜமாவே துணை முதலமைச்சருக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய டவுட்டும் கூட. இன்னொன்னு, இந்த மாதிரி பல கேண்டிடேட்ஸ், வேலை தேடி அலைகிற கேண்டிடேட்ஸை ஏமாத்தி கம்பெனிக்கே தெரியாம காசை தன்னுடைய அக்கௌண்ட்ல வாங்கி, அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன், அந்த பொண்ணுடைய போட்டோவும் கொடுக்குறேன், எவிடன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். சட்ட பிரகாரம் அவன் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்றும், மற்றும் அரசாங்கமும் இனிமேல் இவளை போல் இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றி கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாரையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நபர் வந்து இவங்க தான், இந்த நபர் அவங்க ஃபேமிலியே சேர்ந்து செய்யற மோசடி. ஏன்னா இவங்க வாங்கின காசெல்லாம் எடுத்து அவங்க புருஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு, பிள்ளைங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பரை வச்சு 5 இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணி ஃபேஸ்புக்ல கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறதாக சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட பயங்கரமான மோசடி பெண்மணி தான் இந்த திவ்யா அலையாஸ் பாண்டிச்செல்வி. ஆல்மோஸ்ட் 50 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் கேண்டிடேட்ஸ். அவங்கள 40 பேருக்கு மேல மிரட்டி இருக்கா இந்த லேடி. இந்த மாதிரி நாங்க துணை முதலமைச்சரோட பேரை சொல்லி மிரட்டினதுனால நிறைய பேர் பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்க கிட்ட வந்திருக்காங்க. நான் மாணவர்கள் எல்லாரையும் மீடியா முன்னாடி நிறுத்துறதுக்கு எனக்கு மனசு கேட்கல, ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அது பாதிக்கும் என்பதால். பட் இப்ப இந்த விஷயத்த வேற வழி இல்லாம நான் மீடியா முன்னாடி கொண்டு வர வேண்டியதுன்னு, ஏனால் இவள் இன்னும் அநேகரை ஏமாற்றுவாள் என்ற சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த முறையை பயன்படுத்தியுள்ளேன். சார் டிசி வந்து இம்மீடியட்டா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என் நாலேஜுக்கு வரலன்னாரு. ஆனா இங்க இருந்து ஃபார்வர்ட் ஆகி கிண்டிக்கு வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன சொன்னார்னா, கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் உடனே எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கொடுத்திருக்கோம். ஆனால் எந்த விதத்தில் இது வேகமாக செயல்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சார் எல்லா எவிடன்ஸும் நான் இந்த ஹோல்டர்ஸோட கொடுக்கிறேன் சார். கம்ப்ளீட்டா அவங்களுடைய டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன்
அவங்களுடைய ஜிபே உடைய அக்கௌண்ட் எங்க போயிருக்கு, இது எல்லா டீட்டெயிலும் இதுலயே இருக்கு கம்ப்ளீட்டா. அந்த பெண் கொள்ளையடித்ததற்கான மொத்த ஆதாரமும் இதுல இருக்கு. டாக்டர் சாம், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன்.